வணக்கம். டாக்டர் ராமநாதன் நற்றினாண்டு 2026 ஆண்டு 7ஆம் மாதம் 27ஆம் தேதி உங்களோட இந்த வீடியோவில் கதைக்கிறதுக்கு முன்னம் இதையும் கிட்டத்தட்ட ஒரு 35-40 மினிட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கதைக்கிறதுக்கு முன்னம் நான் சொல்கிறேன், இதில் யாராவது அரசு ஊழியர்கள் இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். வடக்கு மாநிலத்தில் வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் யாராவது இருந்தால் சேவ் செய்து ராசா இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏனெண்டா இந்த வீடியோவில் நான் விமர்சிக்க போகிறது வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சில அரசு ஊழியர்களுடைய முட்டாளித்தனமான பிக்காளித்தனமான வேலைகள். ஏன்னா மக்களை ஏமாற்றி கொள்றதும், சனத்தை பாவம் அப்பாவி சனத்தை ஏமாத்துறதும், அந்த சனத்தின் காசில் விழாக்களை நடத்தி கொள்கிறோம். நேர்மை விழாக்கள் என்ற பேரில் விழாக்களை நடத்தி கொள்வது. தாங்க ஜிஏஆர் கேக்கில் என்ன செஞ்சோம்ன்றதை மறந்து தாங்க கவர்னராக வந்திருக்க கேக்கில் இப்போ என்ன கூத்தடிக்கிறோம்ன்றது. நேரடியாக நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நான் கதைக்க போகிறது வடக்கு மாகாண சபையினுடைய, அதாவது வடக்கு மாகாண சபை இல்லை தானே, இப்போ உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ வடக்கு மாகாண சபையில் தற்சமயம் ஆளுநருடைய அதிகாரத்தில் தான், ஆட்சியில் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநருடைய அதிகாரத்தில் தான், ஆளுநருடைய ஓடலில் தான் சகலதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைய தினத்தில் நான் எதேச்சியாக டிக்டாக்ல பார்த்தேன். வடக்கு மாகாண ஆளுநர் உரையாற்றி கொண்டிருக்கிறார் டிக்டாக்ல இருந்து. நேர்மை வாரம் தொடர்பாக இந்த கிழமை நேர்மை வாரம் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் நேர்மை தொடர்பாக உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ அதை பார்த்த நேரம் நான் ஜோதிச்சு கொண்டதான். பின்னேரம் இன்றைக்கு எது தொடர்பாக வீடியோ போட முடியும். உண்மையாக இந்த வீடியோ போட வழிகிட்டது ஆனந்த சங்கரி தொடர்பாக தான் என்னுடைய வீடியோ இன்றைக்கு போடுறதாக இருந்தேன். நான் ஆனந்த சங்கரி பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எனக்கு ஒரு அண்ணாவரால் அட்வைஸ் பண்ணபடியாக அந்த நான் போட்ட வீடியோக்களில் சில தவறுகள் இருக்கிறதா. முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா அதில் சில அந்த தமிழில் விடுதலை புலிகளுடைய அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் அண்ணா தொடர்பாக அந்த ஒரு புனிதன் மாமனிதர், ஸோ அவர் தொடர்பாக நான் சொன்ன விடயங்களில் சில உண்மையான விடயங்களை நான் பிளவிட்டுட்டேன் என்கிறத எனக்கு அண்ணாவரால் இன்றைக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தவர். ஸோ அது தொடர்பாக தான் நான் இன்றைக்கு வீடியோ போடுறதாக இருந்தேன். நான் அதை வடிவாக திருத்தி பழைய வரலாறுகளை கதைச்சி, இந்த ஆனந்த் சங்கர் கூட்டு அது எழுதுகள் எல்லாத்தையும் கதைச்சி, நீலம் திருச்செல்வம், அதுக்கு பிறகு தராகி சிவராம் அவர்கள் தொடர்பான கதைகளை பொதுமக்களுக்கு வடிவாக தெளிவாக கொடுக்குறது தான் இந்த வீடியோ போடுறதுக்கு இருந்தேன். ஆனால் திடீரென்று நான் சும்மா டிக்டாக்கை தட்டி பார்த்து கொண்டு இருக்கேன். நான் டிக்டாக்ல வீடியோ போடுறதில்ல, நான் அதில் பார்க்குறேன். நான் ஏதாவது முக்கியமான விடயங்கள் இருந்தால் மக்களுக்கு அதை ஒரு வீடியோ ஆக்கி போடலாமன்றதால நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த வீடியோவை பார்த்தேன். எங்களுடைய ஆளுநர் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு ஷோட் ஒன்றை போட்டிருக்கிறார்கள் ஆளுநருடைய ஸ்பீச்சில். இதை நாங்கள் கதைக்கிறதுக்கு முன்னம் அந்த வீடியோவை ஒருக்கா நீங்கள் மேலால் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாம் அது பிறகு நான் துண்டு துண்டாக வெட்டி அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முதல் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒருக்கா அந்த வீடியோவை ஒருக்கா பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு பார்ப்போம் அந்த வீடியோ. முன்னேற்றத்திற்காக என்னிடம் காணப்படும் குறைபாடுகளையும் சுதாகரன். இன்று நாம் ஒன்று கூடி இருப்பது ஒரு நிகழ்வில் பங்கேற்பதற்காக மட்டுமல்ல, ஒரு உறுதிமொழியை உச்சரிப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு அரசாங்க நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுவதற்காகவும் அல்ல, நமது மனச்சாட்சியை மீண்டும் ஒரு முறை வெளித்தளச் செய்வதற்காகவே நாம் இன்று கூடியிருக்கிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்றுவது சட்டங்கள் மட்டுமல்ல, புதிய கட்டடங்களும் அல்ல, புதிய திட்டங்களும் அல்ல, அந்த நாட்டின் பொது நிறுவனங்களின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையே ஒரு நாட்டின் உண்மையான செல்வமாகும். சில நிமிடங்களுக்கு முன்பு நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டோம். அந்த உறுதிமொழி ஒரு நிர்வாக நடைமுறை அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி நடையின் பகுதியும் அல்ல. அது எமது பதவியை விட உயர்ந்த எமது மனச்சாட்சியின் முன்னால் நாமே எடுத்துக்கொண்ட ஒரு புனித உறுதியாகும். அந்த உறுதிமொழியில் நாம் கூறிய ஒவ்வொரு சொல்லும் அரசு சேவையின் ஒவ்வொரு நாளிலும் உயிர் பெற வேண்டும் என்று ஒலித்த அந்த வார்த்தைகள் அலுவலக மேசைகளில் முடிவுகளாக மாற வேண்டும், கோப்புகளில் நீதியாக மாற வேண்டும், மக்களை அணுகும் எமது புன்னகையில் மனிதநேயமாக மாற வேண்டும். நேர்மை என்பது பணம் வாங்காமை மட்டுமல்ல, அது ஊழல் செய்யாமை மட்டுமல்ல. நேர்மை என்பது எமக்காக ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை எமக்காக அல்லாமல் மக்களுக்காக பயன்படுத்தும் ஒரு உயரிய பண்பாகும். ஒரு ஏழை மனிதனின் கோப்பை காரணமின்றி தாமதப்படுத்துவதால் இருப்பதும் நேர்மை, மக்களின் நேரத்தை மதிப்பது நேர்மை, பொது வளங்களை தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தாமல் இருப்பது நேர்மை, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் ஒரே அளவுகோலால் நீதி வழங்குவதும் நேர்மை, சட்டம் பார்க்காத இடத்திலும் மனச்சாட்சி பார்க்கிறது என்ற உணர்வோடு வாழ்வதே உண்மையான நேர்மை. இன்று ஆரம்பமாகும் இந்த நேர்மை வாரம் 5 நாட்களுக்குள் முடிவடையும் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது.
இன்று நாம் ஏற்ற உறுதி இந்த வாரத்தின் நிறைவுடன் முடியக்கூடாது. அது எமது சிந்தனைகளில் தொடர வேண்டும். போது எமது நினைவுக்கு வருவது பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, மக்களின் வேதனை, ஏமாற்றம், கோபம், எதிர்பார்ப்பு, அவர்களின் எதிர்காலம் பற்றிய அச்சம் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதின. அந்த எழுச்சியை உலகம் அரகலை என்று அழைத்தது. ஆனால் அந்த போராட்டத்தின் ஆழமான பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரே ஒரு தலைவருக்கு எதிரான போராட்டம் அல்ல, ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமும் அல்ல, அது ஒரு பண்பாட்டுக்கு எதிரான மக்கள் எழுச்சி, அது ஊழலுக்கு எதிரான குரல், அது பொறுப்பற்ற ஆட்சிக்கு எதிரான குரல், அது அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிரான குரல், அது மக்களின் நம்பிக்கையை சிதைத்த ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் எதிரான குரல். அந்த போராட்டத்தின் மையச் சொல் ஒன்றே, முறைமை மாற்றம். 2024 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மாண்புமிகு ஜனாதிபதி சந்திரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இது வெறுமனே ஆட்சி மாற்றம் அல்ல, மக்கள் கோரிய முறைமை மாற்றத்தில் ஒரு முக்கியமான கட்டமாகும். இங்கே நான் மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். முறைமை மாற்றம் என்பது அரசாங்கம் மாற்றுவதால் மட்டும் முழுமையடையாது. அரசியல்வாதிகள் மாறினால் மட்டும் அது நிறைவு பெறாது. அரசியல் மாறிய பின்னரும் இது கிட்டத்தட்ட எழுதி வாசிக்கப்பட்ட விடயம் மனத்தியால கணக்காக வாய்ச்சி வந்தது. நான் இதுல இருந்த அந்த சின்ன டிக்டாக் துண்டை எடுத்து மட்டும்தான் உங்களுக்கு இதுல நான் போட்டிருக்கிறேன். இதுல நாங்கள் கதைக்கோணும் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கௌரவ ஆளுநர் அவர்களே, வேதநாயகன் ஆகிய அவர்களே, நாங்கள் சில விஷயங்களை கதைக்கோணும். நாங்கள் கதைக்கிறதுல உங்களுக்கு சில நேரங்கள்ல பிடிப்பு இல்லாம இருந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை. முதலாவதாக ஒன்று சொல்லுகிறார்கள், தாங்கள் தலையிட்டு நீதிபதி ஒருவரை இடம் மாற்றியதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ள, நான் கண்ணால காணையில தானே. அதால கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்களே, இத ஊடகங்கள்ல இருந்ததை நான் பார்க்கிறேன். ஆனா அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நான் அந்த கருத்தை நான் இங்க சொல்லவும் இல்லை. தாங்கள் தலையிட்டீர்கள், பிமல் ரத்நாயக்க என்று சொல்லுகின்ற ஒரு அமைச்சர் கூடாக தாங்கள் தலையிட்டு ஒரு நீதிபதி ஒருவரை கொழும்புக்கு இடமாற்றம் செய்தீங்க. யாழ்ப்பாணத்தினுடைய நீதிபதி ஒருவரை கொழும்புக்கு இடமாற்றம் செய்தீர்கள் என்று சொல்லி ஊடகங்களையும் சாடமாடியாக எழுதப்பட்டது. அதே நேரத்துல இந்த யூடியூப்கள்லையும் கதைக்கப்பட்டது, நியூஸ்கள்லையும் கதைக்கப்பட்டது. அவை நான் அதுகளை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவ்வளவுதான் ஐயா. ஏன்னா நீங்க ஒரு நல்ல மனுஷன்ன்றது சொல்றதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன். சரிதானே, நல்ல மனுஷனாக இருந்த நீங்க ஒரு காலத்துல தமிழ விடுதலை புலிகளுக்கு உதவி செய்யற மனப்பான்மையோட தமிழ விடுதலை புலிகள் சொல்றது எல்லாத்தையும் கேட்கிற மனப்பான்மையோட நீங்க இருந்ததாலதான் உங்களை முன்னைய இருந்த அரசாங்கம் எங்க போட்டிருந்தது, ஜெயிலுக்குலாம் போட்டிருந்தது. அதுக்கு அந்த நேரத்துல நான் நினைக்கிறேன் வேதநாயக ஐயா இருந்தது என்னுடைய அண்ணாவோட ஒரு செல்லுல தான் இருந்தவர். சரிதானே, ராமநாதன் ரவுராமனோட நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி ரவுராமன் சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு நல்ல மனுஷன், கண்ணியமான மனுஷன் என்றெல்லாம் அண்ணா சொல்லி இருக்கிறார் ஐயா. அவே அண்ணா சொன்னால் அப்பாவினுடைய வாக்கு மாதிரி தானே என்றெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். அது அண்ணா சில நேரங்கள்ல சில முட்டாள்தனமாக ஆக்களை நம்புறதும் உண்டு. சோ அந்த விதத்துல ஆளுநர் ஐயா சந்தோஷம். உங்களுடைய கதை உங்களை பற்றியும் சில அவதூறுகளை பரப்புறாங்க. அப்படி அவதூறுகளை பரப்பிக்கல, அந்த இரணமடு குளத்துல ஏதோ நடந்ததாமன்னு அப்படி அவதூறுகளை பரப்பினா ஐயா நாங்கள் அதுகளை பார்ப்போம். அதுகளை ஆதாரங்களோட யாராவது ஆள் தந்தா நாங்கள் அது சம்பந்தமாக அடுத்த டிசிசி மீட்டிங்ல கதைப்போம். நாங்கள் இப்ப இருக்கிறது கதைக்க போறது இந்த நேர்மைவாதத்துல ஆதாரங்களோட இருக்கிறது சம்பந்தமா உங்கள்ட்ட நான் கதைக்க வரேன். சரிதானே. சோ கௌரவ ஆளுநர் அவர்களே, நான் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை போட்டேன். கௌரவ ஆளுநருக்கு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில இருக்கிற இந்த என்ன சாமான் வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய கணக்குகள் சம்பந்தமாக தகவல் அறியும் சட்டத்துல நான் எங்களுடைய கௌரவ ஆளுநர் போடுங்க. இது என்னுடைய டிபார்ட்மெண்ட் இல்ல. நீங்க இப்ப டேகல சொன்னீங்களே அந்த வீடியோல என்னையா சொன்னீங்க, கோப்புகள் ஏதோ ஒன்றெல்லாம் சொன்னீங்க டேகல. நாங்க அதற்கு போடுறேன், அதுல போடுறேன், நான் அந்த விஷயத்த சொல்லி போடுவேன். இது என்னுடைய டிபார்ட்மெண்ட் இல்ல, இது வடக்கு மாகாண சபைக்குள்ள வருது, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சோ என்னட்ட கேட்காதீங்க அச்சுனா நீங்க எனக்கு ஒரு தடவை ஒரு ரிப்ளை. நான் ஒரு சாம்பிளா இந்த 2 வருடத்துல நீங்க நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனான்னு பாக்குறதுக்கு ஒரே ஒரு கடிதம் உண்டு. உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில நான் எழுதி நான் உங்களுக்கு எழுதி போட்டேன் ஐயா. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை நீங்கள் டிசிசி சேமன் விளையாதான் உங்களுக்கு. நீங்க ஒரு நிமிஷம் கதைச்ச இந்த சபதம் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு நினைக்க வெக்கமா இல்லையா கௌரவ ஆளுநர் அவர்களே? இந்த சபதம் எடுத்தது ஒரு கிழமை நேர்மைவாதம், நியாயமான வாதம். நீங்கள் சோறு தானே சாப்பிடுறீங்க, மத்தியானத்துல சோறாவது சாப்பிடுறீங்களா ஐயா?
உங்களுக்கு வெக்கமா இல்லையா இந்த மாதிரியான ஒரு சில அரசாங்க செலவுல சில நடவடிக்கைகளை செய்து அங்க அரசு ஊழியர்கள் எல்லாம் நித்திர பாவம் அதுல நீங்கள் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கோ. இவ்வளவு டிசிசி மீட்டிங்ல நாங்க அடிபடுறோம். கௌரவ ஆளுநர் அவர்களே, இவ்வளவு டிசிசி மீட்டிங்ல நாங்க அடிபடுறோம். கணக்கு விஷயங்களை கதை பண்ணாங்க. கதைக்கிறது முன்னா இந்த விடயத்தை ஆளுநர் தொடர்பாக என்னுடைய மனசுல இருக்கிறத மதிப்புக்குரிய ஐயா தொடர்பாக நான் கதைக்க தானே வேணும். சோ டிசிசி மீட்டிங்ல இவ்வளவு விடயங்கள் நாங்கள் அடிபடுறோம். நீங்களே எல்லாத்தையுமே தெரியாத மாதிரி இந்தியால பார்த்து கொண்டு நீங்க உங்களுக்கு தெரியாதா இல்ல தமிழ் விளங்குறீங்களா? தெல்லிபால ஆதார வைத்தியசாலையினுடைய வெல்ஃபேர் சொசைட்டியில 2013ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இன்டர்னல் ஆடிட் செய்யல என்கிறத ஐயா நாங்கள் பல தடவை பவானந்த ராஜா உட்பட வைத்தியர் பவானந்த ராஜா உட்பட நாங்கள் உட்பட பல டிசிசி மீட்டிங் எல்லாம் கதைச்சிருக்கிறோம். என்னையா உங்கள்ட்ட எழுதி தந்தா மட்டும்தான் நீங்க பாப்பீங்களோ இல்ல நீங்க பார்க்க மாட்டீங்களோ? அதாவது பூனை தெரியுமே, பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்குமா ஐயா? நீங்கள் ஒரு வயசு போன ஒரு பயங்கர படுமோசமான ஒரு கிழட்டு பூனை உண்டு. நீங்கள் கன விஷயங்களை கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது நாங்கள் அறிவோம். ஜாமறிவோம் பராபலனே, ஜாமறிவோம் பராபலனே. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்றால் ஏன் இவர் ராமநாதன் அர்ச்சுனா ஆளுநர்கிட்ட ஒன்றையுமே கேட்கிறீல? ஆளுநரோட ஃப்ரெண்டா? ஆளுநரோட நான் எனக்கு இந்த மனுஷன் யாருண்டே தெரியாது, இந்த மனுஷன் யாருண்டே தெரியாது. நான் வந்த அப்புறம் என்ன தெரியுமா, நான் வேதநாயகம் என்ற ஒரு பேர் ஒன்று நான் கேள்விப்பட்டக்கூடிய, நான் அரசியல நின்றவன் இல்லை தானே ஆளுநர் வேதநாயகன் அவர்களே. சோ உங்களுடைய இந்த நீதி நேர்மை வாரம் எல்லாம் வெறும் கண்துடைப்பு தானே ஐயா, உங்களுக்கு விளங்கலையா? வெறும் கண்துடைப்பு. இதை பாக்குறவன் எல்லாம் கேட்கிறவன் எல்லாம் கேணி என்று நினைச்சு கொண்டுக்கிறீங்க நீங்க. அதான் சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேணியா இருந்தா கேட்ப மாட்டும் ஏரோப்ளைன் விட்டுமா. சோ உங்களுக்கு நீங்கள் இதுல பாக்க வெக்கமா இல்லையா? இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் இந்த வாரங்களை எல்லாம் கொண்டாடிக்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்ன சொல்றீங்க? இந்த நியாயங்கள் நீதிகள் எல்லாம் வெறுமனே இந்த 5 நாளோட போகக்கூடாது, நேர்மையின் படி இருக்கணும் அப்படியே. சரி, நாங்கள் சில கேள்விகளை உங்கள்ட்ட கேட்கிறோம், முடிஞ்சால் பதில சொல்லுவோம். சரிதானே? உங்களுடைய ஆபீஸ்ல ஜிஏ பிரதீபனுக்கு நீங்கள் உங்களுடைய கையால கடிதம் ஒன்றை எழுதினீங்க. ஜிஏ பிரதீபன் இந்த வீடியோ பாப்பாரன்னு நினைக்கிறேன். ஜிஏ பிரதீபனுக்கு எதிராக மாகாண அமைச்சுக்கு, அதாவது பொதுச்சேவை என்ன அமைச்சது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி, அதை கையா நீங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதினீங்க ஐயா. அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருந்தால், ஜிஏ பிரதீபன் என்றது ஒரு ஊழல்வாதி என்று நீங்க எழுதின நான் சொல்றேன். சரிதானே? ஜிஏ பிரதீபன் என்பவர் ஒரு ஊழல்வாதி, அவரை உடனடியாக இந்த ஜிஏ போஸ்ட்ல இருந்து விலத்துமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று. இவர் இருந்தா கிளீன் ஸ்ரீலங்கா நடத்தலாண்டு ஐயா தாங்கள் ஒரு தடவை ஒரு கடிதம் ஒன்று எழுதினீங்க. அந்த கடிதத்தினுடைய கொப்பி என்னிடம் இருக்கிறது. அதை பாராளுமன்றத்திலே நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன். சோ இவர் ஒரு ஊழல்வாதி, இவர் ஒரு கள்ளன் என்றாய். இப்ப அந்த அவர் ஊழல்வாதி கள்ளன் இல்லையா கவர்னர் ஐயா? நீங்க கடிதம் எழுதேங்க மட்டும்தான் ஊழல்வாதி, இல்ல திருந்திட்டாரா ஜிஏ பிரதீபனா? நீங்க என்ன பாவ மன்னிப்பு கொடுத்துட்டீங்களா இல்ல திருந்திட்டீங்களா? இப்படி கணக்க விடயங்கள் இடையில கேட்க போறோம். ஜிஏ பிரதீபன் தொடர்பாக உங்கள்ட்ட நான் கேட்கின்ற முதலாவது கேள்வி, ஐயா கவர்னர் ஐயா அவர்களே, ஜிஏ பிரதீபனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்த திகதி என்ன? நீங்க அவரை என்டோஸ் பண்ணின திகதி என்ன? ஏன் உங்களுக்கு உங்களுடைய கதையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல? விமல் ரத்நாயக்கோட ஜிஏ பிரதீபன் உப்பிடி என்றதாலையா, அல்லது அமைச்சர் சந்திரசேகர் பாதுகாக்கிறாரா? நீங்க நேரடியா கதைக்கலாம் தானே. அப்பாவியலுக்கு அப்பாவி டீச்சர்ஸ் மேருக்கு நினைச்ச மேரம் அங்கவா இங்க போண்டெல்லாம் டிரான்ஸ்பர் அடிக்கிற நீங்கள், நாங்கள் அடுத்த முறை மாநில வந்தா அப்புறம் உங்களோட முழு முட்டி இருக்கு, முழு சண்டை இருக்கு. நீங்க ஜனாதிபதி சொல்ற செய்ய போறீங்க, இங்க அர்ச்சுனா நினைச்சு செய்ய போறான், அது வேற பிரச்சனை. ஆனால் நான் கேட்கிறேன் என்னடால், இப்ப ஜிஏ பிரதீபன் ஊழல்வாதி இல்லையோ? இப்ப அவர் திருந்திட்டாரோ? அப்ப நீங்க இன்றைக்கும் திரும்ப திரும்ப அந்த கடிதங்கள் எழுதி அவரை தொடர்ந்து நீங்கள் இதுல இருந்து விலத்துற வேலைகளை ஏன் செய்யல? சோ உங்களை அவங்க கணக்கெடுக்கலையோ? இது என்னுடைய முதலாவது கேள்வி. கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு முதலாவது கேள்வி. இன்னொரு சின்ன துண்டை இதுல பாப்போம். நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதனுடைய கதைகளையும் கேட்டுக்கொண்டு மிச்சத்தை
கதை பொறுங்கோ. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்றுவது சட்டங்கள் மட்டுமல்ல, புதிய கட்டடங்களும் அல்ல, புதிய திட்டங்களும் அல்ல, அந்த நாட்டின் பொது நிறுவனங்களின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையே ஒரு நாட்டின் உண்மையான செல்வமாகும். சில நிமிடங்களுக்கு முன்பு நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டோம். அந்த உறுதிமொழி ஒரு நிர்வாக நடைமுறை அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி நடையின் பகுதியும் அல்ல. அது எமது பதவியை விட உயர்ந்த எமது மனச்சாட்சியின் முன்னால் நாமே எடுத்துக்கொண்ட ஒரு புனித உறுதியாகும். அந்த உறுதிமொழியில் நாம் கூறிய ஒவ்வொரு சொல்லும் அரசு சேவையின் ஒவ்வொரு நாளிலும் உயிர் பெற வேண்டும் என்று ஒலித்த அந்த வார்த்தைகள் அலுவலக மேசைகளில் முடிவுகளாக மாற வேண்டும், கோப்புகளில் நீதியாக மாற வேண்டும், மக்களை அணுகும் எமது புன்னகையில் மனிதநேயமாக மாற வேண்டும். இதுல இருந்து நாங்க பார்ப்போம். இன்றைய நாங்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டோமா எங்கள்கிட்ட ஆளுநர் சொல்றாரு, ஆஹா வடக்கு மாநிலத்தில் நீதி நேர்மை நியாயம். அதான் என்னடா அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற நபர் இப்போ வடக்கு மாநிலத்தில் படுமோசமான ஊழல் நடக்கிறதுன்றதை ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கிறாருன்றது தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. இவன் பாவி சாகுறானும் இல்லை, இவனுக்கு டெங்கு வந்து சாகுறானும் இல்லை, ஆக்சிடென்ட் பட்டு சாகுறானும் இல்லை. அர்ச்சுனா ராமநாதன்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிருக்கிறது எங்கள்ட அரசாங்கத்துக்கு. சரிதானே? ஸோ கவலை என்னண்டா எங்கட ஆளுநர் சொல்கிறார், நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முடிவுகள் வந்து தனியாக வெறுமனே வந்து நாங்கள் எடுக்கிற இந்த தீர்மானமாகவோ 5 நாள் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாது, கோப்புகளில் தீர்மானங்களாக மாற வேணுமாம். என்னவாம்? கோப்புகளில் தீர்மானமாக மாறணுமா. இந்த தென்னம்பிள்ளை இது இப்போ இவையோட ப்ரோக்ராமில் கொடுத்த தென்னம்பிள்ளை, இந்த தென்னம்பிள்ளை தெரியுமா ஐயா? தென்னக்காண்டு தெரியுமா அவனுக்கு? தென்னக்காண்டு சரிதான். இந்த தென்னங்காண்டு நட்டார் லால்காந்தவன் தெரியுமா கிளிநொச்சியில்? நீங்கள் வடக்கு மாநிலத்துடைய ஆளுநர். ஸோ உங்களுக்கு ஜிஏயும் கண்ட்ரோல் பண்ணலாம், மாநசபையும் கண்ட்ரோல் பண்ணலாம். வடக்கு மாநிலத்தோட ஆளுநர் ஐயா நீங்கள் விளையாஜா அவங்களுக்கு. ஸோ நான் கேட்குறது நியாயமான கேள்விகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, நியாயம் இல்லாடி வாங்க டிஃபமேஷன் வழக்குக்கு போவோம். டிஃபமேஷன் வழக்கு எல்லாரும் வளமையாக போடுவீனா தாராளமாக சகல டிஃபமேஷன் வழக்களையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொள்கிறோம் ஐயா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த தென்னாம்பிள்ளை கிளிநொச்சியில் அண்டு நீங்கள் விரையில போல, என்ன கிளிநொச்சிக்கு நீங்கள் அண்டை விரையில போல, அந்த தென்னம்பிள்ளை கொடுக்கப்பட்டதில் அவர் இந்த எங்கள்ட தேவரதனோ சிவரதன் அவர்களை இடம் மாட்டினமா வவுனியாவினுடைய மேலதிக அரசாங்க அதிபராக காணி சம்பந்தமாக வவுனியாவில் பம்பல் இருக்குது, அது வேறு பிரச்சனை. வவுனியாக மாற்றினமா. ஸோ ஏன் மாற்றினவே என்றது எங்களுக்கு தெரியாண்டு வச்சுக்கொள்வோம். ஏன் மாற்றினார்கள் என்பது தெரியாண்டு வச்சுக்கொள்வோம். ஆனால் எங்களோட தேவரதன் மைக்க பிடிச்சு கொண்டு சொல்லுவார், இதில் போடுறேன், இதுக்குரிய பாசு வந்து எந்த அரசாங்க செலவும் செலவழிக்கப்படவில்லை. நான் உங்களோட ஒரு சாம்பிள் தான் இதில் போட்டிருக்கேன். 32 பக்கத்தையும் என்னால் போட இல்லாது, இதில் போட்டுக்கொண்டு இருந்தால் வாய்ச்சி கொண்டிருக்கலாம் உங்களால். ஸோ ஆதாரங்கள் இல்லாமல் கதைக்கக்கூடாதானே அர்ச்சுனா. ஸோ எந்த செலவும் செலவழிக்கப்படையில, அரசாங்க காசு வீண் விரயம் செய்யப்படையில என்கிறது எங்கள்கிட்ட தேவரதன் மைக் பிடிச்சு சொன்னதை நான் இனிமேல் வெட்டி எடுத்து போடணும். எனக்கு டைம் இல்லை, என்னோட 9 மணிக்கு போடணும், 7:45 இது ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஐயா. இதை பார்த்துறீங்களே நீங்கள், இதில் மொத்தம் எவ்வளவு ரூபா காசு போயிருக்கின்றதை பார்த்தீங்களா நீங்கள்? எவ்வளவு ரூபா காசு செலவழிக்கப்பட்டிருக்கிற போய் இதுக்கெல்லாம் யார் ஐயா கணக்கு? சும்மா கோப்புகளில் நாங்கள் ஆணியை பிடுங்குற கதையில் விட்டு போட்டு, சும்மா ஒரு ப்ரோக்ராம்களை நடத்தி மக்களை ஏமாத்துறதை விட்டு போட்டு, ஸோ இந்த அரசாங்க பணம் எல்லாம் யாரையா செலவழிக்கிறது, யார் இதுக்கு காரணம் என்பது சம்பந்தமாக தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்து நீங்கள் ஆளுநரா என்றதை எங்களுக்கு சொல்லிடுமா. நீங்கள் தானே ஆளுநர் மீடியான்னு ஒன்று வச்சிருக்கிறீங்கள், அதில் வீடியோ போட்டு விளக்குறீர்கள் தானே. ஸோ நீங்கள் எங்களை சொல்லிடுமா உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு விளங்கலையா ராமநாதன் அர்ச்சுனான்கிற ஒருத்தன் வடக்கில் இருந்து கொண்டு இந்த ஊழலுக்காக தனியே ஒரு என்னுடைய படித்த படிப்பையும் விட்டு தொழிலையும் விட்டு வந்து நான் போராடுறேன். உங்களோட மனச்சாட்சிக்கு தெரியலையா கவர்னர், நான் ஒரு பொம்பளை கல்லனா, நான் காசு பெட்ரோல் செட் வச்சிருக்கிறேனா, பெட்ரோல் செட் வச்சிருந்தே மாற்றினா, பார் வேண்டி கொடுத்தனா, எல்லாரோடையும் நீங்கள் நல்ல மாதிரி, பார் வேண்டி கொடுத்தவனோடைய நல்ல மாதிரி, பெட்ரோல் செட் வச்சிருக்கிறவனுடைய நல்ல மாதிரி, எல்லாரோடையும் நல்ல மாதிரி நீங்கள். ஆனால் ஐயா நாங்கள் நின்று போடுறாடுறதும் உங்களோட கண்ணுக்கு தெரியலையா? மனச்சாட்சி படி கேட்குறேன். நீங்கள் இந்த உறுதிமொழியில் நாம் எடுக்கிற வீடியோ பார்த்துட்டு தான் ஐயா எனக்கு இதை பார்க்கணும் மாதிரி இருந்தது. மனச்சாட்சி படி கேட்குறேன், உங்களுக்கு மனச்சாட்சி என்று ஏதாவது இருக்கா? ஜிஏ பிரதீபனுக்கு கடிதம் அடித்த நீங்கள் மனச்சாட்சி படி அவர் ஊழல்வாதி என்றதையும், அவர் இனிமேல் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா நடத்தலா என்றதையும் கடிதம் மூலம் அடித்த தாங்கள்
ஏன் சார் இதுக்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல இந்த தேங்காய் கணக்குக்கு இந்த பேர் இவ்வளோ காசு இதில் போட்டிருக்கேன், நான் தேங்காய் கணக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு விளையாட்டு அவளுக்கு ஏனையே அவங்களால ஆக்ஷன் எடுக்கலாம் போனது மனச்சாட்சி படி சொல்லுங்க. சரி, இது ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே நான் உங்களுக்கு பருத்துத்துறை ஒடிட் சம்பந்தமாக நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, வெளியில் பாராளுமன்றத்தில் கதைச்சு மிக சனம் கதைச்சு எல்லாரும் கதைக்கிறாரா என்றால் பருத்துத்துறை ஒடிட் ரிப்போர்ட் வெளியில் என்னடா கிடக்குது. அந்த கிருஷ்ணபுரமும் மருதங்கேணி ஆடிட் ரிப்போர்ட் சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஒரு ஃபயர் ஒன்றை கொடுத்துருக்கேன். அது பாராளுமன்றத்தில் போட்டேன், அது வேறு பிரச்சனை. நீங்கள் ஒரு சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அந்த ஆடிட் ஃபைலில் டிக் பண்ணி எடுத்து நீங்கள் அதில் வெறும் கோப்புகளில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வெக்கமாக இல்லையா அவங்களுக்கு? நீங்கள் தான் ஊழல்வாதிகளுக்கு துணை போறீர்கள். அதாவது ஊழல் தெரிஞ்சும் கண்ண மூடி ஒன்று இருக்கிறீங்க. ஆளுநர் கதிரடி அர்ச்சுனா ராமநாதன் இதில் இருந்திருந்தா இன்றைக்கு அந்த ஆளுநர் கதிரையில் இன்றைக்கு நெருப்பு சட்டி எரிஞ்சிருக்கும் ஒரு ஆள் இருக்கிற கதிரையில் இன்றை வரைக்கும் நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றதுக்கு முயற்சி செஞ்சீங்களா? இவங்க ஊழல்வாதிகள்ன்றதை ஏற்றுக்கொண்டீங்களா? அந்த ஒடிட் செய்த இன்டர்னல் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்றால் நீங்களோ யாருன்னு தெரியல, சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஒரு ஃபைலையும் அர்ச்சுனாட்ட கொடுக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ஒரு நெறி வேலை! நீங்கள் இல்லை, நீங்கள் பாவம், நீங்களோ யாரோ நேரடியாக நீங்கள் கால் பண்ண போகிறது இல்லையே, நேரடியாக அவங்களோட செக்ரட்டரி கால் பண்ண போகிறது இல்லையே. ஏன் அர்ச்சுனா ராமநாதன் ஊழல் முழுக்க வழியால் போட்டால் வடக்கு மாகாண சபையில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு சனம் ஓட் போட்டு இவன் திருப்பி தமிழீழம் பண்ண தொடங்கிடுவான்னு பயமாக இருக்கா? இவன் எங்களுக்கு தமிழீழம் வேணுமென்று மாகாண சபையில் அடுத்த தீர்மானத்தை ஏற்றிடுவான்னு பயமாக இருக்கா? ஏத்துவோம் காலம் கொஞ்சம் இருக்கும், மாகாண சபை வைக்க சொல்லுவோம் மாட்டாங்கள்ட்டு. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய அடிவருடி என்றாலும் உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் யார் என்றது உங்களுக்கு தெரியும். அதாவது வேதநாயகன் நல்லவரா கெட்டவரான்றது எனக்கு தெரியாது, உங்களுடைய அடிமனத்துக்கு தெரியும் நீங்கள் யார் என்றது. சரிதானே? நீங்கள் யார் என்பதையும் உங்களுடைய உண்மையான குணம் என்ன என்பதையும் உங்களுக்கு தெரியும். சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு. பொய் கடிதங்களை நான் வாசிக்கிறேன் தானே, நான் ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். மேலே நீ என்ன செஞ்ச யாரும் கேட்குறாங்களோ ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். நான் வளமையாக இந்த கடிதங்களை இருக்கிறேன் நான். ஸோ இந்த கடிதத்தை நான் டெய்லி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இதை காட்டுறேன்டாப்பா. அதுலேருந்து பொய் கடிதம் பண்ணாங்க ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு போட்டு கூகுளில் கொடுத்தீங்கன்னாடா இமேஜை டைவர்ட் பண்ணி தரேன். வலி கிழக்கு வடபகுதி பலனோ கூட்ட வச்சாங்க மச்சுவேலி 17/4/2025 போடப்பட்ட கடிதம் அர்ச்சுனா ராமநாதனுக்கு. நான் அதை இன்றைக்கு தான் பழைய கடிதங்கள் எடுத்து உடைக்கல, அதை வாசித்து பார்க்குறேன். சரி, நான் ஒரு கடிதம் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஐயா திரு ராமநாதன் அர்ச்சுனா, இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வைக்க வேண்டியது சரிதானே. திரு ராமநாதன் அர்ச்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் கோப்பாய் பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர். சரிதானே. 17/4/2025. ஐயா, எமது சங்கத்துக்கு சொந்தமான தலைமை காரியாலய காணி விடுவித்து தந்தமை தொடர்பான நன்றி அறிவித்தல். சரிதானே. மேற்படி விடயம் தொடர்பாக கோப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய எமது சங்க தலைமை காரியாலய காணி 30 வருடங்களுக்கு மேலாக இலங்கை இராணுவத்திடமிருந்து முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுத்தமைக்கும் தங்களுக்கும் கோப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர் என்ற வகையிலும் எமது சங்கத்தின் பணிப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கனம் கூட்டுறவு சேவையில் உள்ள பொது முகாமையாளர் தலைவர். தெரியுதா அவங்களுக்கு? தெரியுதா? நான் இந்த கடிதத்தை நான் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆசைப்படையில. ஏனென்றால் நான் மாகாண சபைக்கு வந்தாரா சார் இப்படி 1000 கடிதம் வரும். இது எனக்கு ஒரு சாம்பிள். கோப்பா டிஎஸ்டி எல்லாருமே எனக்கு என்ன செஞ்ச நீ இந்த போதுமா அவங்களுக்கு? நான் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐயா கவர்னர் அவர்களே, மனச்சாட்சியோடு நாங்கள் வேலை செய்வதாக இருந்தால் இப்படி மக்களோட அடிமனசுக்கு போகலாம். நாங்கள் சரிதானே. பலனோ கூட்டுறவு சங்கம் சொல்லி இருக்குது, கோப்பாயில் 30 வருஷமாக அமிக்கார் வச்சிருந்த காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுத்ததுக்காக உண்மையாகவே இந்த கிரெடிட் ஷுட் ஆல்சோ கோ டு கோப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு செயலாளர் ரஜீவன் அண்ணன். இதால தான் நாங்கள் நெடுக சொல்கிறோம், அமைச்சர் சந்திரசேகர் மாதிரி ஆக்களை போடாமல் ரஜீவன் மாதிரியான ஆக்களை இந்த டிசிசி மீட்டிங் சேர்மனை போட்டு பார்க்கலாம் நீங்கள். சரி, ஆனால் நீங்கள் உங்களுடைய ஈகோ விட்டு கொடுக்காது. ஜேவிபியினுடைய ஈகோ வாழ்க்கையில் ரஜீவன் போன்ற ஆக்களை கொண்டு போய் டிசிசி சேர்மனாக விடணும் உங்களுடைய இதில் விட்டு கொடுக்காது. இந்த ரஜீவனும் நானும் சேர்ந்து, ரஜீவன் என்னுடைய 4வது நாளுடைய வயசு,
ரஜீவண்ணையும் நானும் சேர்ந்து செய்த வேலை. ஒரு சின்ன உதாரணம் ஐயா உங்களுக்கு. ஆகவே வெறுமனே கோப்புகளில் மாத்திரம் தாங்கள் இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. பிராக்டிக்கலாகவும் கணக்க விடயங்களை செய்யலாமே கவர்னர் ஐயா. பாப்போம் மிச்சத்தை. நேர்மை என்பது பணம் வாங்காமை மட்டுமல்ல, அது ஊழல் செய்யாமை மட்டுமல்ல. நேர்மை என்பது எமக்காக ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை எமக்காக அல்லாமல் மக்களுக்காக பயன்படுத்தும் ஒரு உயரிய பண்பாகும். ஒரு ஏழை மனிதனின் கோப்பை காரணமின்றி தாமதப்படுத்துவதால் இருப்பதும் நேர்மை. மக்களின் நேரத்தை மதிப்பது நேர்மை. பொது வளங்களை தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தாமல் இருப்பது நேர்மை. தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் ஒரே அளவுகோலால் நீதி வழங்குவதும் நேர்மை. சட்டம் பார்க்காத இடத்திலும் மனச்சாட்சி பார்க்கிறது என்ற உணர்வோடு வாழ்வதே உண்மையான நேர்மை. இன்று தமிழ்தானே ஐயா கதைக்கிறீர்கள். நேர்மையை பற்றி எங்களுடைய ஆளுநர் ஒரு மூச்சு விடாம 3 நிமிஷம் காய்ச்சிட்டு இருப்பார். அதை உங்களுக்கு போட்டிருக்கேன் நான். ஆளுநர் ஐயா கோய்க்காதங்க எங்களுடைய, ஏனென்றால் நாங்கள் சும்மா சாதாரணமான ஒரு ராமநாதன் அர்ச்சுனா ஐயா விளைஞ்சா என்னோட கோவிக்கிறதால என்ன 4 பேரை கொண்டு அடிக்கப்பட்டதால ஒரு பிரியோசனம் இல்லை. நீங்கள் உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கோ. நீங்க சொல்றீங்க காசு வேண்டாம இருக்கிறது இல்ல நேர்மை, ஊழல் செய்யாம இருக்கிறது இல்ல நேர்மை. நீங்கள் அப்படி செய்தாக்கள் இன்று வரைக்கும் நீங்கள் சுகாதாரத்துறையில வடக்கு மாநிலத்துல காப்பாத்துறீங்கன்றதை அடுத்தடுத்த கிழமையில நாங்கள் காட்டுறோம். வெளியால எடுத்து பாராளுமன்றத்துல காட்டுறோம். சரிதானே, அது வேற பிரச்சனை. ஆனால் ஒரு ஊழல் நடக்கிறன்ற இடத்துல நீங்க ஒரு கதிரையில இருந்து கொண்டு அதை தெரிஞ்சு கொண்டு மூடிக்கொண்டு இருக்கிறதும் ஒரு நேர்மை இல்லைட்டு நீங்களே வாசிச்சு போட்டு கவர்னர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கவர்னர் அவர்களே, உங்களோட நேர்மை வாரத்துல நீங்களே இப்படி வாச்சு போட்டு சரிதானே இப்படி அசிங்கப்படலாமா ஐயா? அசிங்கப்படுறதுக்கு ஒரு அளவு வேணும். என்னென்றால் ஐயா நீங்களே சொல்றீங்களா ஐயா ஊழல் நடக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறது கூட ஒரு நேர்மை இல்ல, ஒரு மிகப்பெரிய ஊழல் உண்டு. நான் சொல்லல, நீங்க எழுதி வாச்சு, உங்களுக்கு யாரோ எழுதி தந்திருக்கிறாங்க தானே, இந்த எழுதி தந்திருக்கிறத வாசிக்கிறீங்கள் தானே. வாசிக்க உங்களோட மனசு உறுத்தாதா? இல்ல சும்மா தெரியாமத்தான் கேட்கிறேன், நான் சும்மா என்னுடைய நொலேஜுக்காக கேட்கிறேன். ஏனையா நீங்க மனசர் தானே, உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரியும் ரைட். அர்ச்சுனா கொண்டு வந்து போடுற ஃபைல்கள்ல இருக்கிறது எல்லாம் உண்மை. நானா உருவாக்குற ஃபைல்களை கொண்டு வரையில தானே, நானாவே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி கொண்டு வரையில தானே. ஃபைலை கமக்காட்டுக்கு வச்சிருக்கிறாரு என்னுடைய லேப்டாப். ஆனா இப்படிதான் ஃபைலை கமக்காட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு வேற. நீங்க அடிக்கடி சொல்றீங்க அதை கொண்டே லஞ்ச ஊழல் ஆணுப்ப. இதெல்லாம் லஞ்ச ஊழல் ஆணுக்குள்ள கொண்டே கொடுத்தா அவன் விசாரிக்கிற பிரச்சனை இல்லை. இது ஒரு ஆளுநருடைய அதிகாரத்துக்கு இல்ல, தனக்கு கீழே வர அமைச்சுகள்கிட்ட மாகாண சுகாதார அமைச்சுல 2019ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் கிருஷ்ணபுரம் மருதங்கணி ஓட்டிட்டு நீங்கள் அந்த ஃபைலே இல்ல ஐயா கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க. அந்த ஃபைலே எல்லாம் வெளியால கொடுக்க வேணாம்னு கடிதம் போட்டிருக்கீங்க. அதாவது நீங்க கடிதம் போடல, வடக்கு மாநிலத்துல சீஃப் செக்ரட்டரி எனக்கு கடிதம் போட்டிருக்கிறா. அந்த ஃபைலை நான் இதுல போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, சரிதானே. அந்த ஃபைல தங்கள்கிட்ட இல்லைன்னு, அந்த ஃபைல் தங்கள்கிட்ட இல்லைன்னு சீஃப் செக்ரட்டரி சொல்லி. ஆனா இங்க பார்லிமெண்ட் வர போதும் அந்த ஃபைல், அது வேற வம்பல், சரிதானே. ஆனால் ஏன் இப்படி அவமானப்படுறீங்கள்? ஏன் இப்படி கள்ளர்களை காப்பாத்துறீங்க? நீங்கள் தான் முழு கள்ளர்களை காப்பாத்துற நீங்கள் தான் முழு துரோகிகளும் ஒரு தமிழினத்தினுடைய கள்ளரும். தேசிய தலைவர் வெறுமனே சிங்கள அரசாங்கத்தை எதிர்க்கல, உங்களை மாதிரியான துரோகிகள் எல்லாரையும் அந்த நேரங்கள்ல தூணுகள்ல போட்டுத்தான் இருந்தது. இப்ப என்ன தேசிய தலைவர் இல்லாததால நீங்க உங்களோட பாட்டுல உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறீங்க. கவர்னர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த கிருஷ்ணபுரம் நீங்கள் முடிந்தால் உங்களுடைய ஆண்மைக்கு இல்லாத கிருஷ்ணபுரத்துல நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கு, இந்த ஆடிட் எடுத்து வெளியே போடுங்க. மக்கள் உங்களுக்கு திரண்டு வாக்கு தருவார்கள் அடுத்த முறை மாகாண சபை. இப்ப அர்ச்சுனா சொல்லி போட்டான், அர்ச்சுனா பிடிக்கிறான் ஊழல்களை என்பதற்காக மறைக்கிறீங்க. இரண்டாவது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் அர்ச்சுனா கேட்கறதால செய்யாத. பிமல் ரத்நாயகம் உங்களோட டெய்லி எடுத்து காய்ச்சி கொண்டு போய் நினைக்கிறேன். அர்ச்சுனா சொல்றான் என்கிறதால செய்யாத என்று. ஏன் நீங்க மனசர் தானே நீங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அர்ச்சுனா ராமநாதன் ஊழலை பிடிக்கிறதா? அப்படி நான் யாழ்ப்பாணத்து வடக்கு மாநிலத்துக்கு வரவே கூடாதுண்டு 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் என்னுடைய பெட்டி படுக்கைகளோட கேண்டிக்கு வலிக்கிட்டு போனால் நான் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26 வந்து நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு 2021 மார்ச் இனிமே நான் யாழ்ப்பாணத்துக்கு வர மாட்டேன் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு நானாவே விலத்தி போனேன். அது பரவாயில்லை.
ஒருவர் போய் ஒரு நீதிமன்றத்துல சொல்லியிருக்கார், இவன் மறுபடியும் யாழ்ப்பாணத்துக்கு வாரதை தான் விரும்பல. அதாவது டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் கால் பண்ணி சொன்னா இவனை யாழ்ப்பாண வைத்தியசாலைகள்ல கொடுக்காதீங்கன்றத, அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்கன்றத இவர் யாரு எங்கட ஒரு நபர் நேரடியாக நீதிமன்றத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறார். விளங்கலையா அவங்களுக்கு? நேரடியாக ஒரு நபர் நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிறார், நான் அர்ச்சுனாராமனை யாழ்ப்பாணம் வராம பண்றதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணினான். எப்படிப்பட்ட ஏன் அர்ச்சுனா வரக்கூடாது என்றால் இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஊழல்வாதிகளை அர்ச்சுனா கை நீட்டுவான் பயம் இல்லாம. இதுக்கு நான் இழந்தது என்னன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருந்தால் கௌரவ கவர்னர் அவர்களே, உங்களுக்கும் ஒரு பிள்ளை இருந்து உங்களுடைய பிள்ளை மெடிசின் படிச்சு உங்களோட பிள்ளை அட்மின் எக்ஸாம் முடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா போற நேரத்துல இப்படி சமூகத்துக்காக போராடி அந்த பிள்ளை இன்றைக்கு அரசியல்வாதியா மாறி நிக்குதுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. என்னுடைய அம்மா அப்பா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்களா கவர்னர்? என்னுடைய அம்மா அப்பா இருந்திருந்தா ஓகே என் பிள்ளை எம்பி என்று சந்தோஷப்பட நினைக்கிறீங்களா? நான் இன்னொரு 1 or 2 month தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய பிள்ளை எம்பி என்று சந்தோஷப்பட நினைக்கிறீங்களா கவர்னர் அவர்களே? இல்லை. ஒரு நாள் என் பிள்ளை டாக்டர், என்னுடைய பிள்ளை ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் என்று சொல்லத்தான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகிறேன். சோ நான் எல்லாத்தையும் இழந்து நின்று போராடிக்கல. ஏன் நரித்தனமாக அங்கையும் இங்கையும் அந்த இதுகளையும் இந்த கோப்புகளையும் மறைக்கிறீங்க? ஏன் இந்த நரித்தனமான வேலை? ஏன் இந்த இப்படியான ஒரு கேவலமான வேலை செய்வீங்க? அப்படிதான் நீங்க செய்யலை என்றால், இப்ப எனக்கு நான் போய் சில இடங்கள்ல கதை கேட்கிற அவர் சொல்லினா கவர்னருடைய பிரஷர்ல தான் அந்த கோப்புகளை தர முடியாமல் இருக்கிறது என்கிற விடயத்தை சில பேருக்கு சொல்லி என்னுடைய காதுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அதை தர முடியான்னு சொல்லி நாங்க பாராளுமன்றத்துக்கு எடுப்போம் அந்த இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட். ஆனால் உங்களுடைய மனச்சாட்சி ஐயா, நீங்கள் இதை ஊடகங்கள்ல கேள்விப்பட்டிருந்தா கூட, இல்லாட்டி எங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கூட தந்திருந்தாலும் நாங்க தருவோமே ஐயா உங்கள்கிட்ட ஒரு இன்கொயரியை ஸ்டார்ட் பண்றதுக்கு. இதுல இன்கொயரி ஸ்டார்ட் பண்றதுக்கு இல்ல, இன்கொயரி முடிஞ்சு சோ அடுத்த யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்ல நாங்கள் இது சம்பந்தமாக கதைப்போம். சரிதானே? இது சம்பந்தமா கதை கேட்கலையாவது மனச்சாட்சி படி ஓகே அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுங்க டிசிசி மீட்டிங் என்று கொடுக்கலுமா உங்களால? இல்ல. உங்களுக்கு பிரச்சனை என்னென்றால் அர்ச்சுனா ராமநாதன் என்கிறவர் இதை செய்யக்கூடாது, நாங்களும் செய்ய மாட்டோம். வைக்கோல் பட்டடை பவ் என்று சொல்லுவாரு. வைக்கோல் பட்டடை பவ் என்று தானும் அது தள்ளியும் நான் கூடாத வார்த்தை கதைக்கிறேன் படுகிறேன்னு சொன்னா கூட கூடாத வார்த்தை வெட்டி போடுவாங்களா? அவே நான் கதைக்கல. சரிதானே? முந்தைய காய்ச்ச வச்ச ஓட்டுவோம், நான் இனிமே காய்க்கல. அதுல ஒருத்தர் ஒரு புது யூடியூப் தொடங்கி அர்ச்சுனா எல்லா வார்த்தை கதை கொண்டு மட்டும்தான் வீடியோ போட்டுவோன்னு காப்பாய் எங்க இருந்து பிறக்கிறீனோ தெரியாடா பாடி. நான் ஒரு வைத்தியடா இவ்வளவு உங்களால ஒரு டாக்டர்டா குழந்தை பிள்ளை தூக்கி மடியில வச்சிருந்தாள் நான். சரிதானே? எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டெதஸ்கோப் தான் இவ்வளவு தோங்கினது. இப்ப அரசியல்வாதியா மாத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமாகவும் கவலையாகவும் இல்லையா? நீங்க செய்யற இந்த வேலை உங்களுடைய மனச்சாட்சிக்கு சரியா படுதா? கௌரவ ஆளுநர் அவர்களே, மிச்சத்தையும் கேட்போம். முடிக்கிறேன் இந்த வீடியோ. ஆரம்பமாகும் இந்த நேர்மை வாரம் 5 நாட்களுக்குள் முடிவடையும் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது. இன்று நாம் ஏற்ற உறுதி இந்த வாரத்தின் நிறைவுடன் முடியக்கூடாது. அது எமது சிந்தனையுடன் தொடர வேண்டும். போது எமது நினைவுக்கு வருவது பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, மக்களின் வேதனை, ஏமாற்றம், கோபம், எதிர்பார்ப்பு, அவர்களின் எதிர்காலம் பற்றிய அச்சம், இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதின. அந்த எழுச்சியை உலகம் அரகலை என்று அழைத்தது. ஐயா, இதுக்கு அங்கால அறகலைக்கு துதிபாடுறார். ஆனால் எனக்கு சரியான கவலை என்னென்றால், இந்த ஆடிட் ரிப்போர்ட்டுகள் எல்லாத்தையும் ஒருத்தன் வந்து துணிஞ்சு வழியால சொன்னா பிறகு தன்னுடைய வாழ்க்கையை இழந்தா பிறகு நான் இந்த சனத்துக்காட்டி என்னை அர்ப்பணிக்கிறேன்னு முடிவே எடுத்தா பிறகு என்ன அன்புள்ள கவர்னர் ஐயா அவர்களே, உங்களுக்கு மனச்சாட்சி ஒன்று இருந்துச்சென்றால், நாங்கள் இல்லாத காலத்தில், நாங்கள் இந்த அரசியலை விட்டுட்டு போனா பிறகும் நாங்கள் இல்லாத காலத்திலையும் தனியே இந்த 5 நாட்களோட இந்த நேர்மை வாரத்தை கடைப்பிடிக்காம, இந்த நேர்மை உங்களோட நேர்மை எல்லாம் இப்படின்றது சமூகத்துக்கு நல்லாவே தெரியும். இந்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதி என்றவர் அதில் இழுத்து விடுறார் இவர். அரசியல்வாதிகள் உங்களோட இளங்குமரனாக்கள், உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகராக்களுடைய நேர்மை நீதி எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுடைய பேரை கெடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களுக்குன்ற ஒரு பேர் உண்டு, வரலாறு வச்சிருந்தது. ஆனால் நீங்கள் நாசமாக்கிட்டீங்க, அது வேறு பிரச்சனை. எப்போ ஜேவிபியில் போய் நின்று கொண்டு கவர்னராக வந்தீங்களோ, எப்போ இந்த ஊத்தவாளி வேலைகளுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீங்களோ ஐயா, நீங்கள் உங்களை பேரையே கெடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் உங்கள்ட்ட கை கூப்பி கேட்குறோம் என்னென்றால், பதவியில் இருக்கிற ஒருத்தனால தான் ஒரு சமூகத்தை மாற்றிடும்.
நான் பதவியில் இல்லையே, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தால் என்னால் செய்ய முடிஞ்சது இந்த இதுதான் சரிதான். 30 வருஷம் மாமி வச்சிருந்த காணியை விடுவிச்சு கொடுத்தது தான் என்னால் செய்ய முடியும். நான் அந்த ஞாபகம் இருக்க அந்த டிசிசி மீட்டிங்கில் பயங்கரமாக கேமை கேட்டுனாங்க. நானும் ரஜீவன், நான் கேமை கேட்டுனா ரஜீவன் சப்போர்ட் பண்ணினது. அந்த லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஆமிக்காரோட கேமை கேட்டினாங்க, அந்த காணி விடுவிக்க வேணுமன்றதை யாழ்ப்பாணம் டிசிசி மீட்டிங்லையும் இதுலையும் சண்டை பிடிச்சி தான் அந்த பலனோ கூட்டுறவு சங்கத்தினுடைய காணி விடுவிக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு சின்ன கடிதம் உதாரணம் உங்களுக்கு இதே சுத்தியோட நாங்கள் இருக்கைகளில் அவர்கள் எதிர்பார்க்காம இந்த கடிதத்தில் 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 24 4ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த கடிதத்தை நான் போட்டிருக்கேன். 2 வரைக்கும் இந்த கடிதத்தை நான் உடச்சி வாசிக்கிறேன். 2 இதை உடச்சி வாசிக்கிறேன். நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் எதிர்பார்க்கிறவன் இல்லை ஐயா. எனக்கு அதுகள் தேவையில்லை. எனக்கு தேவை இப்போ அவங்களோட 20-30 பேருடைய மனசில் அர்ச்சுனா டாக்டர் அன்றைய கொழுவி கேமை கேட்டபடியாத்தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்திட்ட இருந்து என்று தெரியும். அந்த 30-40 பேருக்கு மட்டும் தெரியும். இல்லாட்டி நான் இப்போ இதை வீடியோவை போட்டுக்கோணுமெண்டா 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 17ஆம் தேதி நான் உங்களுக்கு போய் சொல்லியிருந்த கடிதம் கிடக்கு 2025 4ஆம் மாதம் 17ஆம் தேதி நான் இதை வீடியோவை போட்டிருக்கோம். விளங்கலையா அவங்களுக்கு? நான் இதை அப்போயே வீடியோ போட்டு நான் வீச்சுட்டேன்னு அவங்க நன்றி தெரிவிச்சுட்டாங்கலாம் போட்டுருக்கோம். நான் எதேச்சியாக பார்த்த கடிதம் இது. ஏனென்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இப்போ எல்லாரும் எனக்கு சொல்லுவீங்கன்னா நீ வடக்கு மாகாண சபையில் போய் என்னத்தை செய்ய போற, உனக்கு மக்கள் ஓட் போட மாட்டார்கள், குந்தையா பாஸ்கரனுக்கு தான் போடுவார்கள். போடுங்கடா, போடும் வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணுறேன். அப்படி தான் நீங்கள் போடுவீங்களா இருந்தால் அன்றைக்கு தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வச்சு கொள்கிறோம். உங்களுக்கு வைக்கிற ஆப் பண்ணுறதை விளங்கி கொள்ளும். இப்போ அரசாங்கத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் என்கிற புள்ளியை பாராளுமன்றத்துக்குலேருந்து வெளியால் அனுப்பணும். அதை சைக்கிளுக்கும் சந்தோஷம், சங்குக்கும் சந்தோஷம். ஆனால் போடுறது தங்கச்சியடா விளங்கச்சா உங்களுக்கு. என்னுடைய கௌசல்யா பாராளுமன்றத்துக்கு போகிறாள். அப்படி விளங்கலையாடா உங்களுக்கு. ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? நான் வேணுமெண்டா மயூரனையும் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ என்னால் விரும்பினா நான் விடுவேன். நான் கொஞ்சம் கடைசி நேரம் ஜோசிப்பேன், டிசைட் பண்ணுவோம். அது அவள் மயூரனில் அவ்வளோ மரியாதை வச்சிருந்தவள். அவள் கடைசி நேரம் வரைக்கும் சொன்னாள், இல்லை மயூரனாக்க அந்த செகண்ட் போஸ்ட் போட்டும் செக்ரட்டரி போஸ்ட்டை கொடுப்போம்னு சொன்னவள் கௌசல்யா. இப்படியும் இருக்கத்தக்கனையாக இதை நோக்கி போராடுறோம். எவ்வளோ விமர்சனத்துக்குள்ள போராடுறோம், எல்லாத்தையும் இழந்து போராடுறோம். ஆனால் இன்றைக்கு போய் பார்த்தால் பிரபாகரனை பற்றி கதைச்சு கொண்டு சுகாசும் ஸ்ரீதரனும் தலைவர் என்னத்தை ஆசைப்பட்டாரோ அதை நான் செய்வேன். எனக்கு அது தெரியும். ஆனால் அதுக்கு காலம் பிடிக்கும். அதுக்குரிய அடித்தளங்களை போட்டுட்டு நாங்கள் கண்ணை மூடிடுவோம்டா. நாங்கள் அதுக்கு பிறகு சாவச்சேரியில் பொடியை வச்சு எடுத்துருவானுங்க. அதில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நிற்க போகிறவன் உண்மையான தமிழன் ஒருத்தனை தேடி பிடிச்சி. இன்றைக்கு கூட ஜெகதாஸ் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான். அண்ணா நோர்வேலேருந்து அண்ணா ஒரு ஆள் வந்திருக்கிறார், காசு ஏதோ தரணுமென்று சொல்லி கால் பண்ணி கேட்டவர், வர சொன்னவர், நான் போகல ரெண்டு மெசேஜ் போட்டிருக்கான் ஜெயதாஸ். ஸோ அங்கே தான் நான் சந்தோஷப்படுறேன். என்னோட நிற்கிறாக்களை அவன் நச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், போய் அதை வேண்டியிருக்கலாம். பிறகு நான் பிராசனை கடிச்சு சொன்னேன், பிராசனை அந்த காசுதாரண்டா வேணுமோ கட்சிக்கு செலவுகளுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ கட்சியின் அக்கௌண்ட்டில் போட்டுக்கொள்ளுங்கோ ரெண்டு பிராசனைக்கு இன்றைக்கு நான் சொல்லி பிராசனை அதை வேண்டுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ என்னென்றால் நீங்கள் சில விஷயத்தை விளங்கி கொள்ளணும். சரிதான், நாங்கள் காசுக்காண்டியோ அல்லது நான் காசுக்காண்டியோ புகழுக்காண்டியோ வரையில இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலே தூக்கியிருக்கிறேன். நான் 71,000 ஃபாலோவர்ஸ் 111,000 ஃபாலோவர்ஸ் இருந்ததே ஃபேஸ்புக். நான் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒன்றுமே போடுறதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொமெண்ட் பண்ணுறது கூட இல்லை, போடுறதும் இல்லை. எனக்கு டைமும் இல்லை அதுக்கு. நான் முழுக்க மினக்கிறது இந்த யூடியூப்பில். என்னடா யூடியூப்பில் வீடியோக்குள்ளே போடலாம், ஃபேஸ்புக்கில் போட்டால் தேவையில்லாத கொமெண்ட்டுகள் வருமென்றார். இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு கடைசி ஆசையடா, இந்த சமூகத்தை கொஞ்சம் மாற்றி விட்டு போகிறதுக்கு. சிந்திக்க மாட்டீங்களா? ஒரு சிந்திச்சு வாக்கு போட மாட்டீங்களா? இவ்வளோதான் உங்கள்ட்ட கைட்டு. நான் என்ன கேட்குறேன்னு உங்கள்கிட்ட, நான் நம்ம வடக்கு மாநில முதலமைச்சராக வந்து பெரிய மாளிகையெல்லாம் கட்டவாடா போகிறேன். பெரிய விளாண்டில் இருக்கிற அந்த காணியில் சுற்றி வர மதில் கட்டுறதுக்கே காசு இல்லாமல் நிற்கிறேன் நான். சரிதான், அந்த காணியை சுற்றி வர மதிலை கட்டி அதுக்குள்ள சின்னனா ஒரு குடிசை மாதிரி ஒன்றை போட்டால் கூட என்னால் அதில் போய் காரை பார்க் பண்ணி போட்டு நித்திர கொள்ளையில் என்ன சில இடங்களில் சில மாதிரி மனசை கஷ்டப்படுத்தேக்கில்ல. யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு இல்லை என்று வந்து சரியான கவலையாக இருக்குது. ஆனால் நான் வீடு கட்டணுமெண்ட் ஆசைப்படு. சுவிஸ் அண்ணாவினுடைய வீடு, ஜெர்மனி அண்ணாவினுடைய வீடு அப்படி கட்ட ஆசைப்படையில. ஒரு சின்ன ஒன் பெட்ரூம் ஒன்றை கட்டக்கூடியதாக இருந்தால் ஃபேலி இனஃப். எனக்கு சுற்றி வர மாதிரில கட்டி அதுக்கு ஒரு ரோடில் டோர் ஒன்றை போட்டு பாதுகாப்பாக உள்ளுக்குள்ள ஒரு நாயையும் வளர்த்து ஒரு மனுஷனை அதுக்கு பாதுகாக்க விட்டுட்டு ஒரு 1 பெட்ரூம் ஹவுஸ் ஒன்றை கட்டினா கூட பரவாயில்லை, எனக்கு சந்தோஷம். என்னுடைய சொந்த காணிக்கல. ஆனால் இந்த வரைக்கும் எனக்கு எத்தனை பேர் நேற்று முதல் நாள் லண்டனில் இருந்து கோல் அடிச்சவேன், ஃப்ரான்ஸில் இருந்து கோல் அடிச்சவேன், தம்பி காசு வேணுமாண்ணா. இல்லை வேண்டாம், எனக்கு தேவையான நான் கேட்குறேன்.
காசு வழக்குகள்னு தேவை வரைக்கும் நேரடியாக வீடியோ போடுவேன். எனக்கு வழக்கு தேவைக்கு காசு தேவையாக இருக்கு. ஆனால் என்னுடைய காணியினுடைய சொந்த மதிலை கூட கட்டி அதுக்குள்ளே ஒரு சின்ன வீடை கட்டுறது கூட நான் சிந்திக்கிறேன். இப்போ காரையும் எடுத்து வச்சிருக்கிறேன். காருக்கு 4,03,000 கட்டணும். ஏற்கனவே எடுத்த லோனுக்கு 29 கட்டணும். அதோட பீப்புள்ஸ் பேங்க் லோனுக்கு 65 கட்டணும். கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா மாதம் கட்டி கொண்டு இருக்கிறேன் நான். சரிதானே, ஏதோ ஒரு வழியில் கட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த வார காசுகளை சார உதவியில் கட்டி கொண்டு இருக்கிறேன். பாராளுமன்ற சம்பளங்களில் மற்றது அண்ணாமேற்ற பேரை கொண்டு பாராளுமன்றத்தில் டிரைவர்ஸாக போட்டுட்டு அவங்க அந்த காசு எடுத்து தராங்க லோனை கட்டண்டு. ஸோ வடிவ விளங்கி கொள்ளுவோம் என்னென்றால், எனக்கு வடக்கு மாகாண சபையில் பிஸ்னஸ் செய்யணும், குந்தையா பாஸ்கரன் மாதிரி பிஸ்னஸ் செய்யணும்னு தேவையில்லை. அல்லது உறவு பார்லமெண்ட்டு காசு அடிக்கணும்னு தேவையில்லை. அதோட நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் கனகாலம் இருக்க மாட்டேன். அதையே நான் செய்து கௌசல்யா கொடுத்துட்டு போகிறேன். நான் வடக்கு மாகாண சபையை தாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு கேட்குறேன்டா. வடக்கு மாகாண சபையை தாங்கும். அதை ஒரு 2-3 வருஷம் வடிவாக நிமித்தி விட்டுட்டு நான் போகிறேன். எனக்கு ஒரு 25 சீட்டில் உள்ள ஆடி அசைக்க இல்லாத ஒரு வடக்கு மாகாண சபையை தாங்கும். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன்டாப்பா. நான் பெர்மனண்டாக வடக்கு மாகாண சபை முதலமைச்சராக இருக்கணுமெண்டெல்லாம் ஆசைப்பட்டெல்லாம் இந்த வீடியோ போடல. ஒரு உங்களோட இதுகை எடுத்து கெஞ்சி கேட்குறோம். ஒரு கொஞ்சம் தாங்கும். அதில் வடக்கு மாநிலத்தில் இந்த வைத்தியத்துறை, விவசாயத்துறை, அது இது சனத்திட்ட வீடுகள், அதுகள் இதுகள் ஒரு கொஞ்சத்தை செஞ்சுட்டு இந்த கேகேஎஸ் ரோட்டை போடுறது, இந்த பலால் ரோட்டை போடுறது, ஒரு சின்ன ட்ராம் ஒன்று ஓட விடுறது, தாழ்தள பஸ்ஸுகள் ஓட விடுறது, அப்படி ஒரு கொஞ்சத்தை செஞ்சுட்டு நான் விட்டுட்டு போகிறேன். மன்னாரில் ஒரு தாழ்தள பஸ், இங்கே ஒரு தாழ்தள பஸ், யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு 2 தாழ்தள பஸ்ஸுகளை விட்டுட்டு ஓட பண்ணிட்டு வடிவாக்கிட்டு வடக்கு மாகாண சபை நல்ல ஒரு வடக்கு மாகாண சபை கட்டிடம் கொண்ட கட்டிட்டு நான் போகிறேன். நான் அந்த கண்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்து காசு அடிக்க மாட்டேன்டாப்பா. உங்களுக்கு என்ன பேர் தெரியும் தானே, சிந்திங்க எனக்காக. இல்லை என்ன வேண்டாமன்று விட்டுட்டீங்கன்னா நான் கவலைப்படுவேன். எனக்காண்டி இல்லை, உங்களுக்காக. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் உண்டு, என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே.
மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என் முடிவில் வெடிவிருக்கும் எதிரிகளில் அடிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன்